Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக வழி தவறி போகும் நபர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஏன் அவரும் கூட இறந்து போன ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு 100 ஆடு இருக்குன்னா அதில் ஒரு ஆடு தொலைஞ்சு போனால் கூட ஒரு ஆடு தானே அப்படின்னு நம்ம நினைக்காம அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியுமாக அந்த 99 ஆடுகளோடு சேர்த்து அதை மேய்ப்பதை சிறப்பான ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது அநேகமாக சபையிலே நாம் இந்த சூழ்நிலையை கண்டிருக்கலாம். எப்போதும் வந்திருக்கும் அன்பு சகோதரிகள் சிறிது காலத்திலே அவர்கள் சபைக்கு வராமல் போகலாம். அதற்கு உண்டான காரணம் என்ன என்று சபை போய் அவர்களுடைய வீட்டிலே அறிந்து கொள்வார்கள். இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கு ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்போது நாமும் கூட இதில் அதிக கவனம் செலுத்தி வழி தவறி போகும் ஆளுகளை மீண்டுமாக கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கடவுளோட வார்த்தை மூலியமாக சமாதானத்தை அவர்களுக்கு மனதில் கொண்டு வர வேண்டும். இதற்காக நாம் மனம் உருக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு வழி தவறி போகிற ஆடுகளுக்காக நாம் ஜெபிப்போம். சொர்க்கத்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல வழி தவறி போன ஆடுகளை மீட்கவே நீர் இந்த பூமிக்கு வந்தீர்கள். அது போல நாங்களும் கூட எங்கள் அன்பு சகோதரிகள் யாராவது ஒருவர் வழி தவறி போயிருந்தாலும் அவர்களிடத்திலே மனமாற பேசி அன்பின் நிமித்தமாக உம்முடைய அன்பை தெரியப்படுத்தும் விதமாக அவர்கள் மறுபடியுமாக உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். சொர்க்கத்தாவை அப்பா, எங்கள் அன்பு சகோதரிக்கான ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு நாள் இந்த சூழ்நிலை வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். பின்மாற்றத்திலே செல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாத்தானுடைய சதுராட்டம் எதுவும் வராதபடிக்கு வாய்க்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். பலத்த கோட்டையினாலே மறைத்துக்கொள்ளும். சபை நீர் பலத்த கோட்டையினாலே மறைத்துக்கொள்ளும். சோத்து கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதரிக்கு நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்தில் இருந்து வெற்றி பெற சோத்து கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.